ஹல்லேலூயா. சத்தமே இல்லையே. ஹல்லேலூயா. இன்னும் கேட்கலையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால பேர் பேராக ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக என் தேவன் நினைத்த கிருபைக்காக என் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை ஊழியர் அவர்களுக்கும் சபை மூப்பர் அவர்களுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வெரி நைஸ். கர்த்தர் உங்களை இன்னுமாக ஆஸ்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளிலும் சிறிது நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 33:8. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற நமக்கு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தர் என்ன சொல்கிறாங்க? யாரெல்லாம் பயப்படணுமா? பூமி எல்லாம் என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பயப்படுவதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் எங்கே எங்கே எது எந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் மனுஷங்க எல்லாருமே என்ன செய்யணுமா? அவருக்கு அஞ்சி இருப்பதாக, அஞ்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 6வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படி தானே? கர்த்தர் வானம் உண்டாக கடவுது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார், உண்டாகி முடிஞ்சிட்டு. அப்படி தானே? நம்ம சோறு உண்டாக கடவுது அப்படின்னா சோறு வந்துருமா? குழம்பு உண்டாக கடவுதுன்னா குழம்பு வந்துருமா? கர்த்தர் சொன்னால் வரும் என்ன? அப்படி தானே? ஹல்லேலூயா. கர்த்தர் இதே மாதிரி இப்படி சோறு குழம்பு கூட நம்மளால பண்ண முடியல வார்த்தையினால. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வானம் உண்டாக கடவுது. அதை யாராவது மெஷர் பண்ண முடியுமா? எவ்வளோ நீளத்தில் இருக்குது, எவ்வளோ அகலத்தில் இருக்குது, எவ்வளோ இன்டெப்த்தாக இருக்குது, யாராவது மெஷர் பண்ண முடியுமா? முடியாதுன்னு. அவ்வளோ பெருசு, அவ்வளோ பெருசாக ஜஸ்ட் ஒரு வேர்டு உண்டாக்கிட்டார். மனுஷனை உண்டாக்கினார். அழகாக அவருடைய நாசி சுவாசத்தை ஊதினார். மனுஷன் அழகாக ஃப்ரெஷ்ஷாக வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் அவரால் முடியும். அப்படி தானே? ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எனக்கு நீ பயப்படுன்றாரு. எனக்கு நீ பயப்படு. இதில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் கர்த்தருக்கு பயப்படுது எக்ஸப்ட் ஹியூமன் பீயிங். அப்படி தானே? நம்ம பயப்படுறோமா? பயப்படுறோமா? உலக அசால்ட் நமக்கு ஒன்றா இருக்கும். ஊர் அசால்ட்டு கிடையாது, உலக அசால்ட்டு. உலக அசால்ட்டு நமக்கு ஒன்றா இருக்கும். ஆலயத்துக்கு வர்றதுலேருந்து, செய்தி கேட்டு வெளியில் போனதுக்கு அப்புறத்துலேருந்து எல்லாமே போய்க்கலாம், பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், ஓகே, என்னமோ நம்ம ஃப்ரெண்டு மாதிரி, நம்ம என்ன சொன்னாலும் ஒரு அடிமை கிடைச்ச மாதிரி நமக்கு ஆண்டரை வச்சுட்டு இருக்கோம். அப்படி தானே? ஒரு பயமே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லவே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? அப்படி கிடு நடுங்கிறதா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். வெரி குட். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்கு. தீமைன்னா என்ன? எது நன்மை எது தீமை எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தானே? நம்ம மற்றவங்களுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்காங்களோ அதெல்லாம் நன்மை. நமக்கு யாரெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தீமை. அப்படி தானே? அப்போ நம்ம மற்றவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்? நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் செய்யணும். நமக்கு எதெல்லாம் பிடிக்காததெல்லாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நமக்கு மற்றவங்க பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் முதல்ல என்ன செய்யணும்? நன்மையே செய்யணும். கர்த்தர் நன்மை செய்கிறவராகவே என்ன செஞ்சாரா? சுற்றி திரிந்தாருன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இது எல்லாம் சும்மா பேச்சுக்கு கிடையாது, பேச்சுக்கு கிடையவே கிடையாது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுக்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதா? பயப்படுறோமா? நம்ம இருதயத்தில் கொஞ்சமாச்சும் பயம் இருக்குதா? என்ன பயம் இருக்குது? எப்படி பயம் இருக்குது? தீமையான காரியத்தை பார்த்தா நோ அப்படின்னு சொல்கிறோமா? பார்த்துக்கலாம், சரி இந்த ஒரு வாட்டி தானே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், இந்த ஒரு வாட்டி தானே, அப்படி புத்தி போகுதா? நோ அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெபனாக இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கலாம். தீமையை வெறுக்கிறோமா? என்னென்ன காரியெல்லாம் தீமை எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். விச் இஸ் ரைட், விச் இஸ் ராங், எவ்ரிதிங் வி நோ.
வெதர் வி ஃபாலோ பண்ணுறோமா? ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணுறோமா? அவருடைய கிருபை எப்படி இருக்குது? ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது? புதுசாக இருக்குல்ல. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் புது மனிதனாக மாறணும்ல. மாறுறோமா? ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுடைய விருப்பத்தின்படி என்ன செய்வாராம்? சங்கீதம் 145 எடுத்துக்கோங்க. சங்கீதம் 145 எல்லாரும் எடுத்துக்கலாம். 19ஆம் வசனம் வாசிங்களே. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். என்ன செய்கிறாரு பாருங்க, அவர் தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி. நம்ம விருப்பப்படி எல்லாம் ஆண்டுருச்சு. நமக்கு ஒரு ஆசை இருக்குது. நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ, என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ, என்னெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு ஆண்டவர் முன்னாடி ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு. என்ன? எனக்கு நீ பயந்து நட. ஒரே ஒரு விஷயந்தான், ரொம்ப சிம்பிள். என்னுடைய பேங்க்கில், என்னுடைய அக்கௌண்ட்டில் டெய்லி மாதம் ஒரு 10,000 ரூபா வந்து அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுதாரா? இல்லை எனக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு பவுன் சேர்த்து வைங்க, 1 பவுன் சேர்த்து வைங்க, 2 பவுன் சேர்த்து வைங்க, அந்த ஊரில் ஒரு பிளாட்டு, இந்த ஊரில் ஒரு பிளாட்டு புக் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாரா? எந்த காசு பண்ணமாக நம்மகிட்ட கேட்குறாரா? என்ன கேட்குறாரு? எனக்கு கொஞ்சம் பயந்துறேன், தீமையை வெறுத்து இருந்துறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நீரேன், அவ்வளோதானே. நம்ம பிள்ளைங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா, மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா ஆசைப்படுவோமா? நமக்கு ஏன் பிள்ளை என்ன மாதிரி இருக்கணும். அதுலேயும் வீட்டில் வந்து இவன் அவங்க தாத்தா மாதிரியே ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா கொஞ்சம் சண்டை வந்துடும். அப்படி தானே? அம்மா அப்பானா அந்த சண்டை ஓகே. இவனுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்தா அவங்க மாமா மாதிரி இருக்குது, அவங்க தாத்தா மாதிரி இருக்குது, அவங்க பாட்டி மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இப்படி தானே? அது என்ன அவங்கள பற்றி சொல்கிறீங்க, ஏன் என்னை மாதிரி ஏன் பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லி நினச்சிவோம். நமக்குள்ளேயே ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். இப்படி தானே? ஸோ அப்போ நம்ம வந்து மற்றவங்கள நினச்சி ஒரு சின்ன விஷயத்தை நிச்சயம் மட்டும் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு வி ஆர் நாட் ரெடி. அதே போல் தான் ஆண்டவர், என் பிள்ளை என்கிட்ட எப்படி இருக்கணும்? பயபக்தியாக இருக்கணும். என் பிள்ளை தீமையை வெறுத்து இருக்கணும், எனக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும், பரிசுத்தமுள்ள பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. நீதிமொழிகள் 31:30 பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஸ்ரீங்கிறது வந்து எதை அடையாளம் பண்ணுது அப்படின்னா, திருச்சபையை அடையாளப்படுத்துது. கர்த்தருக்கு பயப்படுற ஸ்ரீனா அப்போ சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. சங்கீதம் 128 முதல் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கக்கூடிய மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அந்த சங்கீதம் 128 ஃபுல்லுமே எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கை. ஒரு நிமிஷம் எடுத்து வச்சுக்கலாமே அந்த வசனத்தை எல்லாரும், ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 128 பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். யார் நடக்கிறா? அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரின் கனித்தரும் திராட்சையை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவ மர கண்டுகளை போரளிப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவான். பொதுவாக காமனாக எல்லாருடைய ஆசை என்னவா இருக்கணும்? நான் சம்பாதி என் கையில் தங்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், அவ்வளோதானே. இங்கே கொடுக்கறதுக்கும் அப்படி தானே கொடுத்துருக்காரு ஆண்டு. என்ன 4ஆம் வசனம் பாருங்க. இதோ ஏதோ மேலே கொடுத்துருக்கோம் 3. இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவார். என்ன பண்ணுனா? 1ஆவது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து, அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான். எவன் பயந்து நடக்கிறானோ அவன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவானாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா? மகிமை வேணுமா? கனம் வேணுமா? ஜீவன் வேணுமா? நீடித்த ஆயுள் வேணுமா? இந்த புரோட்டீன் சாப்பிடுங்க, அந்த புரோட்டீன் சாப்பிடுங்க, அப்படி இல்லை. முளை கட்டின பயிர் சாப்பிடுங்க, முளை கட்டாத பயிர் சாப்பிடுங்க, அப்படி கிடையாது. என்ன செய்யணுமா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். நம்ம தாழ்மையாகவும் இருக்கணும். கர்த்தருக்கு பயந்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையும் நீடித்த நாட்களையும் ஆண்டவர் நினைச்சு வரான்
தருவாராம். கர்த்தருக்கு பயந்தா ஆயுசு நாட்களை பெருக பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஆயுசு நாட்கள், யோகா பண்ண ஆயுசு நாட்கள் பெருகும், எக்ஸசைஸ் பண்ண ஆயுசு நாட்கள் பெருகும் சொல்லலாம். பட் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு பயந்து நட, ஏன் வழியில நட. அப்படி நடந்த அப்படின்னா நீ உன்னுடைய ஆயுசு காலம் எப்படி இருக்கும்? நீடித்து இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மாதிரி நிறைய என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்க, சங்கீதம் 103:13 என்ன சொல்லுது? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறார். ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு என்னெல்லாம் பார்த்து 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 செய்கிறாரோ, என்னெல்லாம் என் பிள்ளைக்கு வேணும் 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 சொல்லி செய்கிறாரோ, அதே மாதிரி நம்மளுடைய ஏசப்பா நமக்கு எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார், ஒரு தகப்பன் போல. ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். யார் ஒருத்தன் பயப்படுறானோ அவனுக்கு உங்க அப்பா உங்களுக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அதை காட்டிலும் 100 மடங்கு செய்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும். அடுத்து பாருங்க, சங்கீதம் 147:11 வாசிங்களேன். 147:11 பாருங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருவர்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருந்தோம்னா அவர் எப்படி இருக்காராம்? நம்ம மேல பிரியமா இருக்காராம். நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு மனுஷங்க, யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ம மேல ஒரு 4 வார்த்தை பாசமா பேசிட்டா நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என் மேல அவங்க எவ்வளோ அன்பா இருப்பாங்க தெரியுமா, என் மேல அவங்க ரொம்ப பிரியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட பயந்து இருந்தனா நான் உன் மேல எவ்வளோ பிரியமா இருப்பேன் தெரியுமா அப்படிங்கிறாரு. ஆனா இந்த அன்பை நம்ம என்ன செய்ய மாட்டோம், உணர்றது ரொம்ப லேட்டாக உணர்றோம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு? உங்கள் மேலே பிரியமாக இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 103 சொல்லுது, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமோ கர்த்தருக்கு பயப்படுற மேலே அவரோட கிருபை அவ்வளோ பெருசாக இருக்குமா. கிருபை எவ்வளோ பெருசாக இருக்குமா? பூமிக்கு வானம் எவ்வளோ டிஸ்டன்ஸு, அவ்வளோ டிஸ்டன்ஸ். நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா அந்த கிருபையை? பூமிக்கு வானத்துக்கு மெஷர் பண்ண முடியுமா? அவ்வளோ பெருசாக இருக்கும் அவர் கிருபை. என்ன பண்ணுனா? அவருக்கு பயந்து இருந்தா. ஒரே சிம்பிள் லாஜிக், எனக்கு கொஞ்சம் பயப்படுன்றார், அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் பயப்படு, எனக்கு பிரியமான காரியத்தை செய், தீமை செய்யாத, நான் உன்னை நேசிக்கிறேன், தீமை செய்யாத, நான் உன்னை நேசிக்கிறேன், அவ்வளோதான். நம்ம தீமை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்கிறதுக்கு இஸ் ரெடி டு டூ எவ்ரிதிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம். அதாவது நமக்கு தப்பு செய்யும்போது முதல்ல ஒரு பயம் இருக்கணும். பயம் இருக்குதா நமக்கு? பயம் எப்படி? பயம் வந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? நெஞ்சு எப்படி படபடன்னு அடிக்குமா? ஏதாவது திருடிட்டு ஓட்டின மாதிரி, இல்லை யாரையாவது ஏமாற்றிட்டோம் அப்படின்னா நெஞ்சு படபடக்குமா? படக்குமா? இப்போல்லாம் நிறைய பேருக்கு அப்படி ஒரு சீனே இல்லை. அப்படி ஒரு ஃபீலிங்கே கிடையாது. நிஜம். நான் பிள்ளைங்களோடையே இருக்கிறதுனால நான் அதை ஃபீல் பண்ணுறேன். நிறையா ரொம்ப கேஷுவலாக பிள்ளைங்க சொல்கிறாங்க, மிஸ் போயிடுச்சுன்னா இப்போ என்ன தப்பா? தப்புனா என்ன? பிள்ளைங்க பேசுகிற பேச்சு. லவ் பண்ண என்ன? லவ் தப்பா? ரொம்ப கேஷுவலாக எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமோ அதெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப ஈஸியாக, அது தப்பா அப்படின்னா என்ன? அதை பண்ணிட்டே தான் இப்போ என்ன? நான் ஒரு பிள்ளைய பார்த்தா தப்பா? நான் போயிடுச்சுன்னா தப்பா? எத்தனை பேர் போயிடுச்சுதான் உலகத்தில்? ரொம்ப ஈஸியாக, அதை பற்றின ஒரு உணர்வே இல்லாமல். அப்போ நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நமக்கும் அதே சிந்தை இருந்துச்சுன்னா என்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்குது? ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னா இருதயம் நடுங்கணும். இங்கே தாவீதுக்கு நடுங்குச்சு. பார்க்கலாமா? 1 சாமுவேல் 24வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். 1 சாமுவேல் 24:5வது வசனம் வாசிங்க. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது என்ன பண்ணுச்சுதான்? அப்படியே அடித்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே மனது டிக் டிக் திக் 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 திக்னு அடிக்குது. யாருக்கு? தாவீதுக்கு. என்ன பண்ணாரு? இவ்வளோத்துக்கும் யாரை விரட்டுறா?
சவுல் வந்து தாவீதை எத்தனை பேர், இந்த 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், 3000 பேரை கூட்டிக்கிட்டு வாரான். யாரை பிடிக்கிறதுக்கு? இந்த தாவீதை பிடிக்கிறதுக்கு சவுல் 3000 பேரை கூட்டிகிட்டு வரான். வர்றவெல்லாம் என்ன செஞ்சிடறான்? ஒரு கெபி பக்கமாக போய் ஒதுங்குறான். அந்த ஒதுங்குற இடத்துல யார் இருக்கா? தாவீது இருக்கிறாரு. உடனே தாவீதுடைய மனுஷர்கள்லாம் சொல்கிறாங்க, வாசிங்க 4வது வசனம். அப்பொழுது தாவீதின் மனுஷர்கள் அவனை நோக்கி, ஆண்டவர் வந்து உன்கிட்ட சொன்னார்ல, என்ன சொன்னார்? இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே. அந்த வார்த்தையை கவனிங்களேன், ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நான் உன் கையில் உன் சத்துருவை கொடுப்பேன், சத்துருவை கொடுத்ததுக்கப்புறம் நீ என்ன செய்ய? ஓம் பார்வைக்கு நலமானபடியே நீ செய். அப்போ சத்ரு நம்ம கையில் கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம இஷ்டம் தான். அப்போ அப்படி தானே, நம்ம இஷ்டம் என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படி தானே. அப்போ இங்கே வந்து அப்படி சொன்னார்ல உன்ட்ட ஆண்டவர், இப்போ சத்ரு உன் கையில் வந்துட்டான், அப்போ நீ உன் இஷ்டப்படி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? இப்போ சவுல் உன் கையில், நீ பிளான் ஸ்டார்ட், டைம் ஸ்டார்ட் நவுன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? அமுச்சு விட்டாங்க. இப்போ சவுலுக்கு பின்னாடி யார் இருக்கா? தாவீது இருக்கிறாரு. அப்போ தாவீது என்ன செய்கிறாரு? தாவீது எழுந்து போய் சவுளுடைய சால்வை தொங்கலை மெல்ல என்ன செய்கிறாராம்? அப்படியே அறுத்துட்டாராம். மெல்ல அறுத்துட்டாரு. அறுத்து முடிச்சு அவருடைய ஷால்வை தொங்கல் கையில் இருக்குது. இப்படியே ஆட்டிகிட்டு இருக்காரு. அது ஆட 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 இவருக்கு மனசு என்ன செய்யுது? திக்கு 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 திக்குன்னு அடிக்குது. பாருங்களேன், தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்தது கொண்ட நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டு இருந்தது. இது மாதிரி நமக்கு அடிக்குதா? அடிச்சதுன்னா நம்ம வந்து கர்த்தருக்கு பயப்படுறோம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி அடிக்கணும், இப்படி திக்கு திக்குன்னு அடித்தா நம்ம யார் பிள்ளையா இருந்துக்கிட்டு இருக்கோம்? ஏசப்பா பிள்ளையா இருந்துக்கிட்டு இருக்கோம், அபிஷேகம் பண்ணவங்களாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே அதுக்கு சான்று தாவீது சொல்கிறார், அவங்க மனுஷரை பார்த்து, உன் கையில் கொடுத்து நீ ஏன் கொல்லாமல் வந்தேன்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, அவர் எப்படிப்பட்ட ஆள்? அவர் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் நான் கேட்க விரும்புகிறேன். இங்கே சபையில் எல்லாரும் இருக்கிறோம்ல, எத்தனை குடும்பமோ, ஒரு 70 குடும்பம் 100 குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற எல்லாருமே, சபைக்கு வர எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இல்லையா? பண்ணப்பட்டவர்கள். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலே நம்ம கோபத்தை காமிக்கலையா? காமிக்கலையா? இங்கே தாவீது சவுல் மேலே கை வைக்கலை. என்ன ரீசன் சொல்கிறாரு? அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், நான் எப்படி கை வைக்க முடியும்? அது ஆண்டவர் பார்வைக்கு தப்பு இல்லை அப்படிங்கிறாரு. அந்த தப்பை நம்ம பண்ணுறோமா? யோசிச்சு பார்க்கலாம். எல்லாருமே வந்து எப்படிப்பட்டவங்க தான்? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்கள் நம்மளை போல இருக்க மாதிரியான மனுஷங்கள் மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது? எந்த விதமான ஒரு பழி பாவமான வார்த்தைகளோ, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடிய வார்த்தைகளோ பேச கூடாது. பேசினால் அது கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது. உன் இருதயத்தில் ஆண்டவர் இல்லை, நீ நம்ம சும்மா வந்து உட்கார்ந்து எழுந்திரிச்சு போகிறோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ தாவீதை போல நமக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாமை பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு கதை தான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு வந்து ரொம்ப வயசில் 100வது வயசில் என்ன செய்யுது? ஒரு குழந்தைய வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. எப்போ? 75 வயசுலேயே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். வானத்தில் இருக்க நட்சத்திரத்தை போய் பாரு, அதை உன்னால் எண்ணிக்கோ, அது மாதிரி நான் உன்னை பெருக பண்ணுவேன்ட்டார். எவ்வளோ வருஷம் காத்திருக்கிறாரு? 25 years he is waiting. 25 வருஷமாக காத்திருந்து லட்டு போல் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அழகு போல் சூப்பராக ஒரு பையனை பெற்றெடுக்கிறாரு. பையனை இப்போ நல்லா அழகாக என்ன செஞ்சுட்டான்? ஓரளவுக்கு ஒரு 15 வயசுக்கிட்ட என்ன செஞ்சால் வளர்ந்துட்டான். இப்போ ஆண்டவருக்கு வந்து ஒரு பொறாமை. ஆண்டவருக்கு வந்து தான் பிள்ளை தாங்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு உங்கள் பிள்ளை உங்ககிட்டயே இருக்கணும்ல, அதுபோல் ஆண்டவருக்கும் தன் பிள்ளை தங்கிட்ட இருக்கானா இல்லையான்னு சோதிச்சு பார்க்குறாரு. அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். 100 வயசு வரைக்கும் 100 சோதனை பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் விட்டுப்புட்டு இப்போ என்ன செய்றாரு? திரும்ப ஒரு சோதனை. என்ன சோதனை பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்களேன், அழகா அந்த வசனம் சொல்லுது பாருங்க. 2வது வசனத்துல, அப்பொழுது அவர், யாரு? கர்த்தர் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்போ 4 நாள் கழிச்சா என்ன பண்ணிருக்கு? இப்போ
நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்று மேல் அவனை தகன பலி இடு என்றார். வசனம் எவ்வளோ அழகாக சூப்பராக சொல்லுவேன். அதை உன் மகனை எனக்கு வந்து பலியிட்டிருப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். நம்ம சொல்லுவாங்கள்ல, யாராவது உன் சொல்ல பிள்ளை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்களேன். உன் நேசகுமாரன், உன் ஏக புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீ என்ன செஞ்சிரு, இப்போ டைம் கொடுக்கல யோசிக்கிறதுக்கு. அடுத்த மாதம் பலியிடு, அடுத்த வாரம் பலியிடுலாம் சொல்லலை. டைமே நோ டைம். இப்போ கூட்டிக்கிட்டு போ, அந்த மலைக்கு போ அப்படின்றாரு. இங்கே ஏதாவது ஆபிரகாம் பேசுகிறாரு? ஒன்லி ஆக்ஷன். அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து எந்த வார்த்தையும் பேசல. நல்லா கவனிங்க. ஆண்டவரே 100 வருஷம் கழிச்சு எனக்கு கொடுத்துருக்கிறேன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, நான் வேணா உங்களுக்கு ஒரு 1000 ஆடு பலியிடட்டுமா, ஒரு 1000 ஒட்டகம் பலியிடட்டுமா அப்படி சொல்லலாம். இல்லை, என்ன சொல்கிறாரு? அதிகாலையிலே எழுந்துக்கிற ஒரு வார்த்தை கிடையாது, நோ அப்ஜெக்ஷன். அதிகாலையிலே எழுந்து கழுதைக்கு சேனம் கட்டி 2 வேலைக்காரையும் கூப்பிட்டுக்கிட்டு பையனையும் கையை பிடிச்சிக்கிட்டு கிளம்பிட்டார். கிளம்பி போய் மேலே போய் என்ன செஞ்சிட்டாரு? பிள்ளையை படுக்க வச்சுட்டு ஓங்கி குத்த போகிறாரு. வசனம் சொல்லுது, வாசிங்க. 2வது வசனம் வாசிங்களேன். அப்பொழுது அவர் பிள்ளையாண்ட மேலே உன் கையை போடாத, அவனை ஒன்றும் செஞ்சிடாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு என்ன பண்ணுற? பயப்படுற. நீ தேவனுக்கு என்ன பண்ணுற? பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிள்ளைய கொடுத்த பிறகு ஆபிரகாம் என் மேலே பயமாக இருக்கிறானா, என் மேலே ஆபிரகாமுக்கு பயம் இருக்குதான்னு சொல்லி என்ன செய்கிறார்? இங்கே டெஸ்ட் பண்ணுறாரு. அங்கே பாருங்களேன், வசனம் அழகாக சொல்லுது, நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்பொழுது அறிந்திருக்கிறாராம்? பிள்ளைய மேலே கத்தியை வாங்கி குத்து போனதுக்கப்புறம் அறிந்திருக்கிறாராம். அப்போ அது வரைக்கும் டெஸ்டிங் நடக்குது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அதனால தான் அவர் விசுவாசத்தின் தகப்பன். நம்ம அந்த விசுவாசின் தகப்பனுக்கு தங்கச்சியாக இருக்கோமா, அண்ணனா இருக்கோமா, தங்கச்சியாக இருக்கோமா, தம்பியாக இருக்கோமா, பிள்ளையாக இருக்கோமா? நம்ம விசுவாசம் எவ்வளோ கண்டு இருக்குது சொல்லுங்க. இங்கே அவர் அழகாக சொல்கிறாரு பாருங்களேன். அப்பொழுது பிள்ளையான் மேலே கையை போடாத, நீ அவனை வந்து உன் புத்திரன்னு நினைக்கல, நீ உன் ஏகசுதனன்னு பார்க்கல, நீ பாராமல் எனக்காக. அந்த வார்த்தை பாருங்களேன். உன் புத்திரன் நீ பார்க்காம எனக்காக நீ என்ன செஞ்சிட்ட? அவனை நீ வந்து உன் பிள்ளைய வந்து ஒப்பு கொடுத்துட்ட. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டேன்? நான் அறிஞ்சுக்கிட்டேன்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சோதிப்பார். சாப்பிடுதோம்ல டெய்லி, அதே மாதிரி சோதனையும் டெய்லி வரத்தான் செய்யும். அந்த சோதனை நம்ம என்ன செய்யணும்? கத்தரை பிடிச்சிக்கிடணும், கத்தருக்கு பயந்து இருக்கணும். அவர் நமக்கு பயப்படுறமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். இங்கே ஆபிரகாம் அப்படி தானே பார்த்தாரு. ஈசாக்கு பிறந்த பிறகு விட்டு வைக்கலையே, ஆபிரகாம் டெஸ்ட் பண்ணி தான் இருந்தார். அப்போ கத்தருக்கு பயப்படுறான்ப்பா, இவனுக்கு பயப்படுறாப்பான்னு சொல்லி விட்டு வச்சாரு. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பயப்படுறோமான்னு சொல்லி நமக்கு பல விதங்களில் ஆண்டவர் என்ன செய்வார்? டெஸ்டிங் வைப்பார். டெஸ்ட்டுக்கு நம்ம எப்போதும் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. எப்படி ரெடியாக இருக்கணும்? கத்தருக்கு பயந்து பயந்து பயந்து, ஐயோ இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், ஐயோ இதுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம்னு சொல்லி என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தீமையை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க ஆசைப்பட்றேன். சிம்சோன் வந்து நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். இங்கே வந்து மனோவாவுக்கு வந்து என்ன செய்யலை? குழந்தை இல்லை. ஸோ அப்போ என்ன செய்கிறாங்க? ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் அழகான பிள்ளையை கொடுக்குறாங்க. அந்த குழந்தை தான் யார்? சிம்சோன். சரியா? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து இந்த பையனை வந்து என்ன செய்ய, நீ எனக்காக என்ன செய்யணும்? ஒரு நசேர்னா என்ன செய்யும்? வளர்க்கணும் அப்படிங்கிறாரு. 5வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகம் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறதுக்கு தொடங்குவான் என்றார். நசரேயன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு விரதம். சரிங்களா? என்னாகமம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கலாம். அப்படின்னா என்னங்கிற ஒரு டெஃபினிஷன் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு நசரீன் விரதம் இருக்கிறவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அதில் 1 to 10 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அவன் வந்து 3வது வசனம் பாருங்க, அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மதுபானத்தையும் காடியையும் எதையும் தொடக்கூடாது. வத்தலோ திராட்சரசமோ ஜூஸோ கிரேப்ஸ் கிட்டே போகக்கூடாது. சிம்பிள். கிரேப்ஸ் கிட்டே போகக்கூடாது. அது நம்பர் ஆஃப் ஒன் கண்டிஷன். அவன் வந்து தலையை வந்து கட் பண்ணக்கூடாது, முடியை கட் பண்ணக்கூடாது. நம்பர் 2 செகண்ட் கண்டிஷன். அவன் வந்து எந்த ஒரு டெட் பாடி கிட்டையும் போகக்கூடாது. அது அனிமலாக இருக்கலாம், அது மனுஷங்களாக இருக்கலாம், எந்த டெட் பாடி கிட்டையும் போகக்கூடாது. இதுதான் வந்து என்னாகமத்தில் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் இருக்குது. கண்டிஷன் ஆஃப் நசரியன் அப்படிங்கிற விரதம். சரிங்களா? ஸோ அப்போ யார் இப்படி இருக்கணும்? சிம்சோன் வந்து இது போல் இருக்கணும். சிம்சோன் இது போல தான் இருக்கணும். ஸோ அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, அப்படியே அவனை வளர்த்து வராங்க. 14வது அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா, அதில் சிம்சோன் வந்து என்ன செய்கிறான், பெலிஸ்தர் பெண் மேலே ஆசை கொள்கிறான். அப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறான், அம்மா எனக்கு அந்த பெண்ணு மேலே ஆசையாக இருக்குமா, வாங்கம்மா போய் இந்த பிள்ளையை போய் பார்த்துட்டு வரலான்னு கூட்டு போகிறான். ஸோ கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ சோதனைக்காரன் எப்படி வரான் பாருங்கள். 5வது வசனத்தை வாசிங்க அப்படின்னா அதில் சொல்லுது, அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்து ஊருக்கு திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. பாலசிங்கம் எந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கு? இப்போ திராட்சை தோட்டத்துக்குள்ள. எந்த ஊரில் வந்துச்சு? திராட்சை தோட்டத்துக்குள்ள சிங்கம் ஏன் வரப்போகுது? வருமா? அங்கே நரி தான் வரும். கிரேப்ஸுக்கும் சிங்கத்துக்கும் ஏதாவது வந்து கனெக்ஷன் இருக்குதா? நோ. நம்மளை சோதிக்கணும்னா எல்லா கனெக்ஷனும் வரும். இங்கே சிம்சோனுக்கு சோதனை அங்கே தான் வந்துச்சு. கிரேப்ஸ் தோட்டத்துக்குள்ளே என்ன வந்துட்டு? சிங்கம் வந்துட்டு. சிங்கம் வந்தவன் இவன் எங்கே போகக்கூடாது? ஆக்சுவலாக கிரேப்ஸ் பக்கமே இவன் போகக்கூடாது. இவன் ஒரு நசரியன், கிரேப்ஸுக்கிட்டேயே போகக்கூடாது. ஆனால் சோதனை எங்கே வருது பாருங்க, கிரேப்ஸ் தோட்டத்துக்குள்ளே ஒரு சிங்கம். அவன் அப்படியே போகிறான். அப்படியே என்ன செய்கிறான், அழகாக ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பறவையை பிச்சு போடுற மாதிரி பாலசிங்கத்தை என்ன செஞ்சிடறான், கொண்டு போட்டு முடிச்சுட்டான். இதை வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்டே அவன் சொல்லலை. சொல்லியிருந்தான் அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்து அதை வந்து சரி பண்ணியிருப்பாங்க. பட் இவன் சொல்லலை. போகிறான், அதை கொண்டுட்டான், வந்துட்டான். திரும்ப போய் பெலிஸ்தரை போய் பார்க்க போனாங்க. அங்கே போய் பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுட்டு வராங்க. திரும்ப அவன் அந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது எங்கே போகிறான்? இவனுக்கு நேரத்தை பாருங்கள். அடுத்தது பாருங்கள், 8வது வசனம். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கதற்கு. இப்போ சிங்கம் டெட் பாடி தானே கிடக்குது. இவன் டெட் பாடி கிட்ட போகலாமா? போகக்கூடாது. அவன் இப்போ என்ன செய்கிறான், சிங்கத்தின் உடலை பார்க்கறதுக்கு அவன் என்ன செய்கிறான்னா வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ள தேன் கூட்டமும் தேனும் இருந்துச்சு. அது வயிற்றுக்குள்ளே என்ன இருந்ததா, அந்த எலும்பு கூட்டுக்குள்ளே தேன் அங்கே போய் கூடுகட்டி இருக்கு. மரத்தெல்லாம் விட்டு தேன் எங்கே போயிருக்கு பார்த்தீங்களா? அந்த சிங்கத்துக்குள்ளே போய் கூடுகட்டி இருக்கு. பையனுக்கு ஆசை வந்துட்டு, தேன் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துட்டு. ஆனால் அது என்னது, டெட் பாடி. அப்போ டெட் பாடிக்குள்ளே இருக்கிற தேனை எடுத்த இவனும் சாப்பிட்டுட்டு அந்த தேனை கொண்டு மம்மி டாடிக்கும் கொடுத்துட்டான். அப்போ இது பெரிய பாவம் பண்ணியாச்சு. என்ன பாவம்லாம்? கிரேப்ஸ் தோட்டத்துக்குள்ளே போயிட்டான், டெட் பாடியை தொட்டுட்டான், அதுக்குள்ளே இருந்து என்ன செஞ்சுட்டான், தேனும் சாப்பிட்டான். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவனோட முடியும் கட் பண்ணப்படுது. அப்புறம் என்ன ஆகுறான், வேடிக்கை காட்டக்கூடிய மனுஷனாக மாறி போகிறான். இஸ்ரவேலை நியாயம் தீர்த்த ஒரு நியாயாதிபதி வேடிக்கை காட்டக்கூடியவனாக மாறிட்டான். வாசிங்க 16ஆம் அதிகாரத்தில் 25 பாருங்க. இப்படி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோன் சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களும் நடுவே நிறுத்தினார்கள். அவன் 2 கண்ணையும் பிடுங்கி விட்டு அவனை கிறுக்கனா ஆக்கிட்டாங்க அந்த இடத்துல விட்டு. அதுக்கப்புறம் அவன் முடி வளருது. அதுக்கப்புறம் அவன் ப்ரேயர் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன நிறைய பேரை கொள்கிறான். அது 2வது. இங்கே அவன் எதை ஃபாலோ பண்ணலை, கர்த்தருக்கு பயப்படாமல் போயிட்டான். அவன் தேவனுக்கு பயந்து நசரின் விரதம் எடுக்கக்கூடிய மனுஷனாக ஆண்டவனை அழைச்சாரு. இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நியாயாதிபதியாக ஆண்டவனை தேர்ந்தெடுத்து வச்சாரு. ஆனால் அவன் கர்த்தருக்கு பயப்படாததுனால தாழ்ச்சோட்டத்துக்குள்ளே போனதையும் உங்கள் அம்மாட்ட சொல்லலை, அந்த டெட் பாடியை போய் தொட்டதையும் சொல்லலை, அதுக்குள்ளே தேர்ந்தெடுத்து சாப்பிட்டதையும் சொல்லலை, கர்த்தருக்கு பயப்படலை. ஏதோ ஒரு பெண்ணுக்கிட்ட அவன் ரகசியத்தையும் சொல்லி அவன் மண்டையும் என்ன செய்யப்பட்டாங்க, மொட்டையை அடிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படாத மனுஷன் 2 கண்ணையும் பிடுங்கிட்டு அங்கே ஒரு காட்சி பொருளை ஒரு வேடிக்கை கட்டக்கூடிய மனுஷன் என்ன செஞ்சுட்டாங்க, அவனை விட்டுட்டாங்க. கர்த்தருக்கு பயந்த மனுஷன் தாவீது.
ஷால் தொங்கலாம் அறுத்த உடனே அவன் நெஞ்சி கட கட கடன்னு போட்டு அடிக்குது. பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம். இங்கே இவனுக்கு எவ்வளோ துணிகரம். எவ்வளோ நாள் கழிச்சு இந்த குழந்தைய கொடுத்தாரு கர்த்தர். சிம்சன் அவங்க அம்மா கொடுத்தாரு. ஆனால் அவன் என்ன செஞ்சுட்டான்? அலட்சியப்படுத்திட்டான். அவனுடைய பரிசுத்தாவியை அலட்சியப்படுத்திட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நம்ம அலட்சியப்படுத்துகிறோமா அல்லது கர்த்தருக்கு பயந்து ஒரு பிரியத்தின்படி நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்ன செய்யுங்க, உங்கள் வழியை யோசித்து பாருங்கள். சங்கீதம் 33:8 சொல்லுது, பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. நம்மளும் அஞ்சி இருப்போம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருக்காக வாழுவோம். கர்த்தர் தான் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.